அது ஒரு பண்டிகை நாள். கடைத்தெருவில் தனது பூக்கடையில் பிஸியாக வியாபாரம் செய்து கொண்டிருந்த வனிதாவின் முன்பு ஒரு நடுத்தர ஆசாமி வந்து நின்று ஒரு முளம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு பின்பு ஒரு போட்டோவை காட்டி, இந்த போட்டோவில் இருக்க ஆள் இந்த ஏரியாவில் தான் இருக்கான், இவனை முன்ன பின்ன பார்த்துருக்கியா என்று கேட்க, போட்டோவை பார்த்து பூக்காரி வனிதா கடுப்பாகி போட்டோவை காட்டி தகவல் கேட்டவரை பார்த்து, ஆம்பளைங்களை முன்ன பின்ன பார்க்கறதுக்கு நான் என்ன ஒழுக்கம் கேட்டவளையா என்று கோபமாக கேட்க, தகவல் கேட்டவர், தப்பாக புரிஞ்சுக்கிட்டம்மா, இவன் ஒரு திருடன், போலீஸ் கஸ்டடியிலேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தப்பிச்சு ஓடி போயிட்டான், இவனை தேடி அலையிறான், அதான் பாத்தியான்னு கேட்டேன். அதற்கு வனிதா, நீ யாரு? அவர் போலீஸ் என்று சொல்கிறார். பார்த்தா திருட மாதிரி இருக்க, போலீஸ்னு போய் சொல்லி ஏமாத்துறியா? போய் அந்த பக்கம் வியாபாரம் நடக்கிற இடத்துல வந்து இடைஞ்சல் பண்ணிட்டு என்று திட்டி, யாராவது கட்டின புருஷனை காட்டி கொடுப்பாங்களா? போவியா, வந்துட்டாரு தேடிக்கிட்டு திருடுனேன் என்று சொல்லி வனிதா தனது வேலையை பார்க்க, முதலில் அவளது திடுதிருப்பால் சற்றே நகர்ந்த தகவல் கேட்ட மனிதர் திரும்பி நின்று வனிதாவை கூர்மையாக பார்த்து, இந்த போட்டில் இருக்கிற திருடன் உன் புருஷன் தான் நீயே ஒத்துக்கிட்ட, இப்போ சொல்லு, எங்கே இருக்கான் உன் திருட்டு புருஷன் என்று கேட்டு மடக்க, தவறுதலாக வாய்விட்டு மாட்டிக்கொண்ட வனிதா திக்குமுக்காடி பின்பு சுதாரித்து கோபமாகி, அவர் ஒன்றும் என் திருட்டு புருஷன் கிடையாது, 4 பேர் முன்னாடி ஊரறிய எனக்கு தாலி கட்டினவர், கால கொடுமை, திருட போய் தப்பிக்க துப்பு இல்லாமல் உங்களை மாதிரி சோப்பலாங்கி போலீஸ் பயப்புள்ள ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. இப்போ என் புருஷனை கஷ்டப்பட்டு தேடி நீங்கள் ஒன்றும் கண்டுபிடிக்கல, நான் தான் வாய் தவறிய வார்த்தையை விட்டு என் புருஷனை காட்டி கொடுத்துட்டேன், அதனால் என் புருஷனை பிடிச்ச பெருமையெல்லாம் உங்களை சேராது என்று தன்னை மடக்கிய மப்டியில் வந்த போலீஸை போட்டு பொழந்து கொண்டிருக்க, அதே நேரம் அவள் கடை எதிரில் ஒரு போலீஸ் வாகனம் வந்து நிற்க, அதிலிருந்து 3 பெண் போலீசார் இறங்கி வனிதாவை நோக்கி வருகின்றனர். பாவம் பூக்காரி வனிதா வாய் தவறி வார்த்தையை விட்டு பூ வாங்க வந்தவரிடம் புருஷனை காட்டி கொடுத்து விட்டாள். இது எப்படின்னா, நம்ம நண்பர் நாகு கிராமத்தில் பெண்கள்கிட்ட வாயை விட்டு அசிங்கப்பட்ட சம்பவம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, நாகு கிராமத்தில் வாழ்பவன் எலக்ட்ரீஷியன். இவனது உதவியாளன் சின்னான். நாகு அதீத கடவுள் பக்தி கொண்டவன். மேலும் சகுனம் பார்க்காமல் எங்கும் கிளம்ப மாட்டான். வேலைக்கு கிளம்பும் போது சகுனத்தடை எதுவும் தன்னை பாதிக்கக்கூடாது என்பதற்காக தனது உதவியாளனை முன்னே போக விட்டு இவன் பின்னால் ஜாக்கிரதையாக போவான். ஒரு நாள் வேலைக்கு கிளம்பும் போது உதவியாளன் முன்னே போக மறுத்து, அண்ணே நீங்க முன்னாடி போங்கண்ணே, எனக்கு பின்னாடி நீங்க வந்தா எனக்கு சங்கடமா இருக்கு என்று சொல்கிறான். கடும் கோபம் கொண்ட நாகு, போடா நான் என் முன்ன என்று திட்ட சின்னான் தலிப்போடு முன்னாடி போகிறான். ஒரு 10 அடி தூரத்தில் நாகு அவனை பின்தொடர்ந்து போய் கொண்டிருக்க, இவர்கள் போவது அந்த கிராமத்தின் ஒரு மெயின் தெரு. அதில் இவர்களுக்கு முன்பாக ஒரு சந்துக்குள் 3 இளம் பெண்கள் தங்களுக்குள் சீண்டி விளையாடி ஒருத்தி இன்னொருத்தியை அடிக்க துரத்தி கொண்டு வர, ஓடி வந்த முதல் பெண் சந்துக்குள் வந்த உதவியாளன் சின்னான் மீது மோதுகிறார். அவன் இன்ப அதிர்ச்சி அடைந்து சமாளித்து நிற்க, மோதிய பெண் தெருவில் கொட்டியிருந்த மணலில் மட்டமல்லாக்க விழுகிறாள். அதே நேரம் விழுந்தவளை துரத்தி வந்த மற்ற 2 பெண்களும் சின்னான் மீது அடுத்தடுத்து மோத, சின்னான் மணலில் விழுந்து கிடந்த பெண் மீது விழுகிறான். அவன் மீது 2 பெண்களும் விழுகிறார்கள். நடுவில் சின்னான், அவனுக்கு மேலேயும் கீழேயும் பெண்கள். நாகு இந்த காட்சியை கண்டு முதலில் அதிர்ச்சி அடைந்தாலும் பிறகு பொறாமைப்பட்டு, டே சின்னா எழுந்துடா என்று கத்த, சின்னான் தன் மேலே கவிழ்ந்து கிடந்த பெண்களை வெட்கத்தோடு விலக்கிவிட்டு எழுந்து நிற்கிறான். நாகு அந்த பெண்களை பார்த்து, ஆளுகளை பாரு, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் தெருவில் போகிற சின்ன பையன் மேலே மோதி விளையாடிக்கிட்டு என்று திட்டுகிறான். அதற்கு ஒரு பெண், நாங்கள் மோதி விழுந்த மாப்பிள்ளையே ஒன்றும் சொல்லலை, நீங்கள் ஏன் மச்சான் குதிக்கிறீங்க, வேணா நாளைக்கு இதே டைமுக்கு நீங்கள் முன்னாடி வாங்க, இந்த கொழுந்தியாளுங்க மோதலை தாங்குறீங்களான்னு பார்ப்போம் என்று சொல்லி, என்னடி தெரிதானே என்று இன்னொரு பெண்ணிடம் சொல்ல, அவளோ மச்சான் மேலேயே மோதிட்டா போச்சு என்று கூறி நாகுவை கண்டு கொள்ளாமல் சின்னானை பார்த்து சிரிக்கிறாள். சின்னான் பதிலுக்கு வெக்கப்பட்டு சிரிக்கிறான். இதை பார்த்த நாகு அவனை கோபமாக முறைத்து, பல்ல காட்டிட்டு அப்படியே அவ பின்னாடியே போக போறியா, பஸ்ஸுக்கு நேரமாச்சு நடடா என்று மிரட்ட சின்னான் நடக்கிறான். கொஞ்ச தூரம் போனதும் தனக்கு முன்னால் போகும் சின்னானை பொறாமையோடும் எரிச்சலோடும் பார்த்து, நான் ஒரு கூறு கேட்டவன், இன்னைக்கு என்னை முன்னே போக சொன்னானே, நான் கேட்காமல் இவனை திட்டி முன்னே போக சொன்னானே, நான் மட்டும் முன்ன வந்திருந்தா 3 இளம் குட்டிகளும் என் மேலே மோதி இருப்பாளுகளே
என்று தனக்குத்தானே பேசி ஆதங்கப்படுகிறான். மறுநாள் வேலைக்கு கிளம்பும்போது சகுனம் பார்த்த பிறகு சின்னான் முதலில் போக, டை நெல்லு, இனிமேல் நான் முன்ன போகிறேன், நீ பின்னவா என்று கூறிவிட்டு நாகு முன்னே போகிறான். நேற்று பெண்கள் ஓடி வந்த அதே சந்தில் ஒரு எருமைக்கிடா கட்டுக்கயிறு அறுத்து கொண்டு துள்ளியபடி வர, மாட்டுக்கு பின்னால் அதை மடக்கி பிடிக்க மாட்டுக்காரன் தெருவில் போகிறவர்களை எச்சரித்தபடி வருகிறான். சந்துக்குள் தறிக்கெட்டு ஓடி வந்த அந்த எருமைக்கிடா சந்து முனையில் திரும்பி சரியாக அந்த இடத்தில் போய் கொண்டிருந்த நாகு மீது மோத, நாகு அலறும் சத்தம் எதிரொலிக்கிறது. கற்பனை பார்த்தால் நாகு தெரு தாக்கடைக்குள் குப்புற விழுந்து கிடக்கிறான். ஊர் மக்கள் சிலர் அதை பார்த்து சிரிக்கின்றனர். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நான் உங்கள் நண்பன் தீரா.